றாங்க. அடுத்து இங்க வந்து திருப்பி வெளிய காட்டுறாங்க. வெளியில பார்த்தா அவங்க அக்கா வந்து ரெடியாகி எல்லாத்தையும் பையெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. "ஏய் என்ன இன்னமும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? கிளம்பலாமா?" அப்படிங்கிறாங்க. கிளம்பலாங்க. நம்ம ஒரு பக்கம் வந்து பழனிக்கு பொண்ணு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் அம்மா வரலன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறானுங்க அப்படிங்கிறாங்க. பின்ன பெத்தவங்களாச்சே வருத்தம் இல்லாம இருக்குமா? அவன் வருத்தம் நியாயமானதானே? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரியா? உங்க அம்மா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாங்கண்ணே. கண்டிப்பா எங்க அம்மா கல்யாணத்துக்கு வந்துரும்லங்க அப்படிங்கிறாங்க. "ஏய் பெத்த பையனுக்கு கல்யாணம் அதுக்கு வராம இருப்பாங்களா? உங்க அண்ணனே வந்துருவாய்ங்க பாரு" அப்படிங்கிறாங்க. "ஏங்க எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்குலாம் வந்தால் உங்களுக்கு அதனால் ஒன்றும் இல்லையே" அப்படிங்கிறாங்க. "எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? அவங்களோட கூட பிறந்த தம்பி கல்யாணத்துக்கு அவங்க வராங்க. இதில் என்ன இருக்குது? ஆனால் கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பாண்டியனோட இன்னொரு முகத்தை இங்கே பார்க்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக" அப்படிங்கிறாரு. அடுத்து இங்கே 3 பேர் மருமக 3 பேர் கிளம்பி வந்துடுறாங்க. பாரு பொம்பளை பிள்ளைங்க 3 பேர் நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க. இந்த ஆம்பளைங்கள் பாரு இன்னும் வர்றாங்களாம் பாரு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. "டேய் சரவணா, செந்தில், கதிர் வாங்கடா, பழனி வாடா, நேரமாகுது" அப்படின்னு கத்துறாங்க. கூட அரசியும் உள்ளே இருக்கா அப்படிங்கிறாங்க.